லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்ல பொண்ணுமா நீ. கொடு. அக்கா ஒரு நிமிஷம். இவ்ளோ பாசத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவளை பிடிக்காத மாதிரி அவ மேல கோவப்படுற. கொடு. என்னம்மா இதெல்லாம்? சில விஷயங்கள் நடக்க கூடாதுன்னு அவங்க பிடிவாதமா இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்கு அதை விட இன்னும் பிடிவாதமா இருக்கணும்க்கா. அது சரிதாம்மா. இந்த சாப்பாடை சாப்பிடு. காலையில இருந்து இப்படி வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கியே. இல்லக்கா, எனக்கு வேண்டாம். என்னம்மா இது? சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? சாப்பிடுமா. எனக்கு என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட எனக்கு வேண்டாம்க்கா. அக்கா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இந்த சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்க. இந்திரா, நான் சொல்றத கேளு. அக்கா ப்ளீஸ்க்கா, எடுத்துட்டு போங்கக்கா. என்னக்கா, அவ சாப்பிடலையா? அவ பிடிவாதம் தான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு உடம்பு பொடியா உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி, காவியா, இன்னும் ஏமா சாப்பிடாம இருக்க? இல்லங்க, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம். புரியுது காவியா, நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா? இல்லங்க. நீ வா முதல்ல. சரி உட்கார். காவியா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? இந்த பிரச்சனை முடிஞ்சிருப்போதான் என்ன? இல்ல காவியா, இதனால எதுவுமே மாறப்போறது இல்ல. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு தாமா பிரச்சனை. நீ பசியா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய ஏமா பட்டினி போடுற?
பாசமா இருக்கீங்க. ஆனா உங்களை போய் அவசரப்பட்டு ஏதேதோ தப்பா நினைச்சிட்டங்க. இந்தா 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 தண்ணி குடி காவியா, தண்ணி குடி. பார்த்து பார்த்து பொறுமையா. நம்ம மேட்ரு ஃபுல்லா இப்போ இந்திராக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம காவியா மேல அன்பா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணாதான் தப்பிக்க முடியும். பார்த்து பார்த்து போதும் போதும், தண்ணியே குடிச்சா அப்படி. இந்தா சாப்பிடு, காட்டு. சாப்பிடு. உன் அடத்துக்கு ஒரு அளவே இல்லை இந்திரா. ஹாஸ்டல்ல இருந்து உன் துணியெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்ட. இப்படியே இருந்தா சரியே வராது. இப்ப என்ன பண்ண சொல்ற? தெரியல, ஆனா ஏதாச்சும் பண்ணணும். அதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பேன். வேண்டாம், பாப்போம். எல்லாம் நடக்கிறப்போ தானா நடக்கும். சரி, டைம் ஆகுது, நீ ஹாஸ்டல் கிளம்பு. எனக்கு தான் தலையெழுத்து. நீ ஏண்டி இங்க உட்காந்துருக்க? இல்லடி, அது கிளம்பு கல்யாணி, ப்ளீஸ். இது நான் பண்ணது, நானே பாத்துக்கிறேன். சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். நானும் இங்க உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. நான் போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். எழுந்துரு. கௌதம், என்ன இந்திரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? தெரியும் கௌதம். உனக்கு தெரியலையா? நான் சத்தியாகிரகம் பண்றேன் என்னோட வாழ்க்கைக்காக. நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். யோசிச்சு யோசிச்சு எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு.
எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே புரியல. நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுதானே மியூச்சுவலா பிரிஞ்சோம். அப்படிதானே? எதுக்கு இப்ப என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டற? அன்னைக்கு வருவ பத்தி என்கிட்ட தப்பா பேசின. எங்க அம்மாவை போலீஸ் கிட்ட, அதுவும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்து இந்த கல்யாணத்தை அப்படியே நிறுத்த பார்த்த. கடைசியா வருவையே கட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்ட. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா புரியல இந்திரா. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்கு? அதையாவது சொல்ல. இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி கடத்தி கட்டி போடுற அளவுக்கு இறங்கி என்ன கல்யாணமும் பண்ணி இப்படி வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன்? எதுக்குடி இதெல்லாம் பண்ற? எனக்காகவா? ஆனா என் மேல உனக்கு அவ்வளவு லவ் இருந்துச்சுன்னா அத நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே. எப்படி பார்த்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். எதுக்குடி இப்படி பிடிவாதமா கல்யாணம் பண்ண? இங்க பாரு, எனக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கா சொல்லு. உன் மனசை தொட்டு உன் உயிருக்கு மேல மதிக்கிற ஐஏஎஸ் கனவு மேல சத்தியமா சொல்லு. சொல்லு இந்திரா, உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு. ஏய், பேசாம இருந்தா என்னடி அர்த்தம்? எனக்கு உன்னை பிடிக்கும் கௌதம். ஆனா அதுக்காக மட்டுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. அதானே நினைச்சேன். அப்போ என்ன கட்டிக்க உனக்கு வேற காரணம் இருக்குல்ல? அது போதும், நிறுத்து. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா எங்க அம்மாவை ஈஸியா பழி வாங்க முடியும். சந்தோஷமா இருக்கிற வீட்டை சிதைச்சு சின்ன பின்னமாக்க முடியும். இவ்ளோ ஏன்? என்னையும் உன் பேச்ச மட்டுமே கேட்டு உன்னை உன் காலை அப்படியே சுத்தி வர அடிமையாக்க முடியும். இவ்ளோ வம்படியா கல்யாணம் பண்ணிருக்கல. இங்க பாரு இந்திரா, இப்போ உன்னை பத்தியும் உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை பத்தியும் கிளீனா தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப எந்த தயக்கமும் இல்லாம என்னால டிவோர்ஸ் பண்ண முடியும். கௌதம், அதான் சரி. ஆனா ஒண்ணு, நீ நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டுல நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அச்சச்சோ, இப்படி இடி இடிக்கிறத பார்த்தா கண்டிப்பா மழை வரும் போல இருக்கே. இந்திரா வேற வெளியே உட்காந்துருக்கா. பாவம் அந்த பொண்ணு, பாவம் என்ன கஷ்டப்படுறாளோ. ச்சே, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல இந்திராவை சேவ் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் காலைல அம்மா கிட்ட பேசிக்கலாம்.
இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? வெளியில மழை வர மாதிரி இருக்கு. அதான் நானும் கேக்குறேன். மழை வர மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க எங்க போறீங்க? இல்லையம்மா, இந்திரா ஆ? ஆ? ஏதோ சொன்னீங்களே, இல்ல எனக்கு கேக்கல. மழை வர மாதிரி இருக்கு, இந்திரா பாவம் வெளியே இருக்கா, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. ஓ, மழையில அவ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுது. ஆனா இங்க அவ பண்ண காரியத்தால உங்க தம்பி அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லங்க, ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. வீட்ல இருக்கிற எல்லாரும் அவ மேல அவ்ளோ கோவத்துல இருக்காங்க. நியாயமா பார்த்தா அவளுக்காக பதற வேண்டிய கதிர் உட்பட எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நீங்க மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண இவ்ளோ துடிக்கிறீங்க. எனக்கு புரியல. ஏய் ஹேமா, நீ ஏன் இப்படி இருக்க? ம்? பாவம் அவ. இந்திரா தப்பு பண்ணிருக்காதா, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு நீ இப்படியா மனசாட்சி இல்லாம வெளில நிக்க வைக்கிறது? ஓ, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு நீங்க வக்காலத்தா? இங்க பாரு ஏமா, வார்த்தைய ரொம்ப விடுற நீ. அப்படிதாங்க நான் பேசுவேன். அவளுக்காக நீங்க இப்ப இந்த ரூமை விட்டு ஒரு அடி வெளியில எடுத்து வச்சா இனி என் வாழ்க்கை முழுக்க நான் இந்த ரூம்குள்ள வரவே மாட்டேன். இதுக்கு மேல நீங்க போகணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மனசாட்சியோட பேசியம்மா. என் மனசாட்சியோட தான் நான் இந்த வீட்டு மருமகளா பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் இந்த வீட்டு பையனை நீங்க பேச மாட்டீங்களே. இன்னும் சொல்ல போனா உங்க தம்பியை ஏமாத்துனதுக்கு நீங்க தான் அவன் மேல கோவப்படணும். ஆனா நீங்க ச்சே. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். நில்லுங்க. அப்போ நான் இந்த ரூமை விட்டு வெளியில போறேன். சீ. ஏய், நீல ஒரு மனுஷியாடி, நீ ஏன்டி இப்படி இருக்க? அந்த பையன் இருக்கட்டும். இந்திரா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க? ஐயோ இந்திரா, உனக்கு ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நான் உன்னை இப்படி பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலடி. நீ எனக்கு முன்னாடி இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனா உனக்கு என்னால எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரேந்திரா. கடவுளே, என் தங்கச்சியை நீ ஏன் இப்படி சோதிக்கிற? ஏன் இப்படி சோதிக்கிற?